இந்த பொண்ணுக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதனால பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல நான் டான்ஸ் டீச்சரா போவான்னு அவங்க ஹஸ்பண்ட் கிட்டையும் அவங்க மாமனார் கிட்டையும் கேக்குறா. எங்க குடும்பத்துல நீ வேலைக்கு போறதுன்னா செட் ஆகாது, ஒழுங்கா உள்ள வேலையை பாருன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து அவங்க வீட்டுல நிறைய ரிலேட்டிவ்னா வராங்க. இதனா பார்த்த மாமனாரு மருமகளை காபி டீனா போட்டுவான்னு சொல்றான். ஆனா வந்த ரிலேட்டிவ் ஒவ்வொருத்தரும் எனக்கு காபி வேணும், எனக்கு டீ வேணும், பூஸ்ட் வேணும்னு ஆளுக்கு ஒண்ணு கேக்குறாங்க. இந்த பொண்ணு அதெல்லாம் சலிச்சுக்கிட்டு அவங்க கேக்குறதனா போட்டு கொண்டு வந்தா காபியில ரொம்ப சக்கரை இருக்கு, அதனால நல்லாவே இல்லைன்னு சொல்லிடுறானுங்க. இன்னைக்கு லஞ்ச் நாங்களே பண்றோம்னு எல்லாருமே சேர்ந்து கிச்சனையே நார் அடிச்சிடறானுங்க. சரி சாப்பிட்ட தட்டையாச்சும் எடுத்து சிங்கிள போய் போடுவானுங்களேன்னு பார்த்தா சாப்பிட்டபடியே எல்லாம் அப்படியே கிடக்குது. அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நைட்டு லேட்டா தூங்கிட்டு காலையில வேகமா எழுந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட்னா செஞ்சு அந்த ஸ்கூலுக்கு இன்டர்வியூக்கு கிளம்பலாமேன்னு போறப்ப மாமனார் மருமக கிட்ட வந்து நாங்க தான் உன்னை போக கூடாதுன்னு சொன்னோம்ல, ஒழுங்கா வீட்டு வேலையை பாருன்னு கிளம்பிடுறான். இதனால இந்த பொண்ணு இவ ஆசைப்பட்ட மாதிரி வேலைக்கே போக முடியாம வீட்டு வேலையே பார்க்க ஆரம்பிச்சிடுறா. அடுத்த நாள் இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு டின்னருக்கு கூப்பிட்டு இருப்பா. வீட்டுல இருக்கிறப்ப பொண்டாட்டிக்கு சின்ன ஹெல்ப் கூட பண்ணிருக்க மாட்டான். இவங்க எல்லாரும் முன்னாடியுமே பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நடிக்கிறான். அதுக்கு இந்த பொண்ணும் ஏங்க நினைச்ச நேரத்துக்கு சாப்பிடுறதுக்கு புல்கா வேணும், போடுறதுக்கு சட்டை ஜட்டி வேணும், சாயந்தரம் ஆனா நல்ல டீ வேணும், உங்க கால்ல போடுற செருப்பு வேணும், இது எல்லாமே நான் தான் பண்றேன், இப்ப என்னமோ எல்லாரும் முன்னாடி வேலை செய்யற மாதிரி காட்டிக்கிறீங்களேன்னு எல்லாரும் முன்னாடியுமே கேட்டுடுறா. இது ரொம்ப அவனுக்கு அசிங்கமா போய் ரெண்டு பேருக்குள்ளேயுமே ரொம்ப சண்டை வர ஆரம்பிச்சிருது. கடைசியில இந்த பொண்ணையே இவன் கிட்ட சாரி கேட்க வச்சிடுறான்.